ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி சண்டே ஸ்பெஷல் நம்ம வீட்டு கிச்சனில் சிக்கன் ஃப்ரை தான் செய்ய போகிறோம். சிம்பிளான சிக்கன் ஃப்ரை, பட் டேஸ்ட் மட்டும் சூப்பராக வேறு லெவலில் இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இப்போ க்ளீன் பண்ண சிக்கனை எடுத்து வச்சுக்கோங்க. க்ளீன் பண்ண சிக்கன் கூட கொஞ்சமாக மஞ்சத்தூள், கொஞ்சம் மிளகாத்தூள், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, அப்புறம் உப்பு, ஒரு பாதி லெமனை வந்து புழிஞ்சிக்கோங்க, லெமன் ஜூஸு. அப்புறம் கொஞ்சமாக எண்ணெய் விட்டு நல்லா அந்த சிக்கனும் அந்த மசாலாவையும் நல்லா மிக்ஸ் பண்ணி பிசைஞ்சு தூரமாக எடுத்து வச்சுக்கோங்க. அது கொஞ்சம் நேரம் ஊறட்டும். ஊறுச்சுன்னா அதில் இருக்கிற காரம் உப்பெல்லாம் வந்து அந்த சிக்கனுக்குள்ளே இறங்கி சிக்கன் வந்து டேஸ்டியாக இருக்கும் நம்ம ஃப்ரை பண்ணும்போதோ. இப்போது இந்த சிக்கனை எடுத்து ஒரு ஓரமாக வச்சுக்கோங்க. இப்போது ஒரு கடாயில் கொஞ்சமாக நெய், கொஞ்சமாக எண்ணெய், உங்களுக்கு எண்ணெய் எவ்வளோ வேணுமோ அவ்வளோ நீங்கள் சேர்த்துக்கலாம். இப்போது நெய்யும் எண்ணெயும் சூடானதுக்கப்புறம் நம்ம குட்டி குட்டியாக ஒரு பெரிய வெங்காயத்தை குட்டி குட்டியாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கோம். இப்போ அந்த வெங்காயத்தை நம்ம இந்த கடாயில் ஆட் பண்ண போகிறோம். பாருங்கள், எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் கட் பண்ணி வச்சுருக்கிற வெங்காயத்தை அது கூட சேர்த்து நல்லா ஒரு பொன்னிறமாக வர அளவுக்கு நல்லா வதக்கி விடுங்க. வெங்காயம் வதங்கினதுக்கப்புறம் ஒரு பெரிய சைஸ் தக்காளி இதே மாதிரி குட்டி குட்டியாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கோம். இப்போ அந்த தக்காளி இது கூட ஆட் பண்ண போகிறோம். வெங்காயம் வதங்கினதுக்கப்புறம் தக்காளி ஆட் பண்ணி அதையும் அது கூட சேர்த்து நல்லா வதக்க போகிறோம். இப்போது வெங்காயம் தக்காளி வந்து நல்லா வதங்கி ஒரு கிரேவி மாதிரி வரணும். அந்த கன்சிஸ்டன்சி மட்டும் நம்ம வெங்காயம் தக்காளியை நல்லா வதக்கி எடுக்கணும். பாருங்கள், வெங்காயம் தக்காளி எல்லாம் நல்லா வதங்கி வருது. நல்லா கலரி விட்டுட்டே இருங்க, இல்லைன்னா அடி பிடிச்சிக்கும். பாருங்கள், வெங்காயம் தக்காளி எல்லாம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் நம்ம வந்து க்ளீன் பண்ணி மசாலா போட்டு ஊற வச்சுருக்கோம் இல்லை சிக்கன், அந்த சிக்கனை இது கூட சேர்க்க போகிறோம். பாருங்கள், சிக்கன் எல்லாம் சேர்த்து அந்த தக்காளி வெங்காயமும் சிக்கனும் எல்லாம் நல்லா ஒரு வாட்டி நல்லா கிளறி விடுங்க. அந்த சிக்கன் இருக்கிற தண்ணியை வந்து அந்த சிக்கன் வந்து வேகிறதுக்கு போதுமானது. உங்களுக்கு வேணும்னா நீங்கள் ஒரு சின்ன கிளாஸ் தண்ணி மட்டும் ஆட் பண்ணி மூடி போட்டு கொஞ்ச நேரம் வேக விடுங்க. வெந்ததுக்கப்புறம் திரும்பி எடுத்து பாருங்கள், கொஞ்சம் வெந்திருக்கும். அதுக்கு வந்து ஒரு டீஸ்பூன் பெப்பர் ஆட் பண்ணிக்கோங்க. பெப்பர் ஆட் பண்ணதுக்கப்புறம் இது கூட வந்து கஸ்தூரி மேத்தி தான் ஆட் பண்ண போகிறோம். கஸ்தூரி மேத்தி வந்து சூப்பராக இருக்கும். நீங்கள் எது கூட சேர்த்தாலும், எந்த நான்வெஜ் கூட கஸ்தூரி மேத்தி சேர்த்தாலும் சூப்பராக இருக்கும். இப்போ நம்ம இது கூட வந்து கஸ்தூரி மேத்தி சேர்த்து நல்லா ட்ரையாக சிக்கனை ரோஸ்ட் பண்ணி ட்ரையாக வதக்கி எடுத்தாச்சு. சூப்பரான டேஸ்டியான சிக்கன் ஃப்ரை ரெடி. ட்ரை பண்ணி பாருங்கள்.